to all my seniors, friends, teachers, and dear students. நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். I would be thinking that நான் ரொம்ப முக்கியம், என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. When I go to college, when students are there. But இந்த இடத்துல I feel that the place is more important and I am fortunate to be present in this place. The occasion is more important than any of the persons who are here. If at all we have to say somebody is really important today, it should be the founder of the Jaipur food. It should be Surana and Surana who is spreading it throughout the country. And it should be Kanika Parameswari Trust, which has provided the logistics for the purpose of making the two places meet. The persons who need it, the persons who are offering it. There is a place that is required and that is offered. அதனால இங்க இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானவங்க வந்து இவங்க 3 பேர் தான். அண்ட் ஐ டீம் இட் ஃபார்ச்சுனேட். எங்களுக்கு 4 days ஹாலிடேஸ். சுதர்ஷன் வந்து கேட்டுட்டே இருந்தாரு, யூ ஷுட் கம், நீங்க எப்போ வரீங்களோ, மார்னிங்கோ மத்தியானமோ, வில் ஹேவ் தட் ஃபங்க்ஷன் அப்படின்னு. பட் நான் வந்து ஐ செட் எஸ். பட் டுடே ஐ ஃபீல் தட் எவ்வளோ ரொட்டீன் ஆஃப் ஆஃபீஸ், கோர்ட், ஹோம் அதெல்லாம் இல்லாம he has brought me to a place where it makes me understand that there is something in the world which we don't know. எவ்வளோ நமக்கு தெரியாம இருக்கு, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி இருக்கு. அதனால உலகத்துல வந்து எல்லாமே ஸ்மூதா போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனசோட நம்ம இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டப்படுறவங்க அப்படியே விடாம அதை நிவர்த்தி பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இது ரெண்டையும் வந்து எப்படி மீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் வந்து நடத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. ஐ தேங்க் சுதர்ஷன் ஃபார் ஹேவிங் கால்ட் மீ அண்ட் தென் மேட் மீ பி ஹியர். இது அதாவது வாட் திஸ் ஸ்ரீ பகவான் மகாவீர் விக்லாங் சாகித்யா சமிதி, they have been in existence from 1975 to 2025. லைஃப்ல ஒருத்தங்களுக்கு வந்து கையோ காலோ இல்ல அப்படின்னா it causes depression in them, it takes away their livelihood, it causes a burden on the family. Sisters, brothers எல்லாரும் ஒரு அளவுக்கு they can support, பட் எல்லாம் சாதாரணமா சொல்றதுதான் தன் காலாலே நிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கால் ஒடிஞ்சிருச்சு, ஏதோ இம்மொபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா son may take care, daughter may take care, but the person who is suffering will always be happy if he stands on his own legs. பசங்க இருந்தாலும் சரி, நான் என் காலால நிக்கிறேன், நான் என் சைக்கிள் ஓட்டுறேன், நான் என் ஆட்டோ ஓட்டுறேன், நான் என் கார் ஓட்டுறேன், என் கடைக்கு நான் போறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன், என்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், இன்கம் டஸ் நாட் கெட் அஃபெக்டட். இன்னொன்னு, இஃப் அ பர்சன் இஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், ஹி ரிக்வயர்ஸ் அனதர் பர்சன் அஸ் சப்போர்ட். கூட்டு போக்கு படி இறங்கணும்னா ஒரு ஆள் வேணும், இறங்கணும்னா ஒரு ஆள் வேணும், கடைக்கு போகணும்னா ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் இல்லாம ஒரு கையோ காலோ இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காக 1975 ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை வந்து வாழ்நாள் பூரா வந்து நம்ம வந்து மறக்க கூடாது, அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இது பண்ணி கொடுக்கறதுனால the person becomes independent, he continues his life as it is. இப்போ இந்த மாதிரி ஒரு இவங்களோட ஹிஸ்டரி பார்த்தா it is not only in India. 1975 இருந்து இப்ப 2024-25 வரைக்கும் 23,52,228 பேருக்கு அவங்க வந்து லிம்ஸ், கேலிப்பர்ஸ், கிரச்சஸ், ட்ரைசைக்கிள்ஸ், ஹியரிங் எய்ட்ஸ், சர்ஜரி இவ்வளவு பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் இல்லாம உலகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் வார் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் கை கால் அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ அவ்வளவு இடத்துக்கும் போய் 47,222 பேருக்கு வந்து வெளிநாடுகள்லயும் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து இட் இஸ்
இந்த 1975 இது வந்து 50 இயர்ஸ். இந்த 50 இயர்ஸ்ங்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்ப சுரானனோட வாரிசு எல்லாம் இருக்காங்க. They will continue it. அதனால the founder will always be remembered. இந்த மாதிரி ஒரு வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் எதுக்கு நடத்தணும் அப்படின்னா, இது எதுக்கு வேலிடிட்டரி ஃபங்க்ஷன்? அவங்க வந்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, போட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பட் the purpose is not to take credit. இது வந்து சுரானாக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும், கன்னிகா பரமேஸ்வரிக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும், அவங்களுக்கு தற்பெருமை வரணும், அதுக்காக இந்த விழா நடக்கல. இந்த விழா எதுக்கு நடக்கணும்னா, இதுல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாரையும் நம்ம வந்து பாராட்டணும். ஈடுபட்டுறவங்களை பாராட்டினாதான் அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம். They should be encouraged to render the services for the future. 2023 it has happened. 2025 it's a big success. 2026, 27, 28 எப்ப இருந்தாலும் we are ready அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இவங்களை பாராட்டினா they will spread the word to each one will spread the word to 2-3 persons. Like that the message will spread. So the valedictory function here, in my opinion, is that we have to think and give all due credit. 1, to the founder. 2, Surana International and Surana Trust for having spread it by keeping a permanent office for this in Tamil Nadu. And the technicians who are Kannika Parameswari Trust for making the logistics and the space available and going hand in hand with the Surana International for making this reach the people. And we have to congratulate and encourage the technicians who have come all the way and the volunteers of the college who have rendered the service. எங்கேயோ போனோம், யாரோ பார்த்தோம், யாரோ பண்ணாங்க அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு ஹோம்லி ஃபீலிங், they are taken care of அப்படின்னா only then the beneficiary will be happy. நான் போனேன், கடையில காசு கொடுத்தேன், ஷூ வாங்கி போட்டேன் அப்படின்னா அது வேற. நான் போனேன், அங்க இருந்தவங்க வந்து ஒரு வாலண்டியர் என்னை டாக்டர் மாதிரி பார்த்துட்டாங்க, என்னை சிஸ்டர் மாதிரி பார்த்துட்டாங்க, என்னை மதர் மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னா that is the services which is rendered by the volunteers. That will give a heart full of thanks in the mind of the beneficiary. And that will give all எல்லா புண்ணியம் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும், இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா வந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் for life you can say that the people who are the beneficiaries here will bless all of you. And இது வந்து there is an office in Mylapore. Anybody can go and register there and you can have it done. There is a mobile service van that will go to any place and then it will give you the service. But இந்த மாதிரி நடத்துறது எதுக்குன்னா, ஒரு 500-600 பேர் ஒரே சமயத்துல வராங்க, இங்க வந்து they are making the both meet, that is the need to be served and the persons who are serving it, all of them they meet here. இது நடக்கிறது வந்து இதுல ஒரு 800 பேர் இன்னைக்கு பெனிஃபிஷியரினா, ஒரு மாசம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு 2 மாசம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு they will say that இந்த மாதிரி எனக்கு இருந்த கஷ்டம் நிவர்த்தி ஆயிடுச்சு, நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் கன்னிகா பரமேஸ்வரி ட்ரஸ்ட் மாதிரி எத்தனையோ ட்ரஸ்ட் வந்து they are willing to do this, they are willing to do this again and again, and these occasions need to be spread. The media should help it, the people should help, and all the beneficiaries. நீங்க செய்யற ஒரே ஒரு நல்லது என்னன்னா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா இருக்கு, வேற யாருக்காவது வேணா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேண்டியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா சர்வ் பண்றதுக்கு அவங்க எப்பவுமே ரெடியா இருக்காங்க. அதனால your thanks should be by using it, standing on your own feet and spreading the word to others. I congratulate the organizers of this event. Once again, I congratulate Surana and all the office bearers of this Kannika Parameswari Trust, all the students, teachers, volunteers, and thank everyone for this opportunity. Nandri, Malai Vanakkam.